கர்த்தர் உங்ககிட்ட ஒரு தரிசனத்தை கையில கொடுக்கிறதுக்கு தான் இந்த கம்யூனியன். இது ஒரு மிக மகா பெரியதான மேன்மையான ஆசீர்வாதம். இதையும் கையில வச்சுக்கிட்டு பார்வோனின் ஆசீர்வாதத்தையும் நீங்க கையில தொட்டா சில நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் செய்வது பாவமா இருக்காது, ஆனால் தேவ சித்தமா இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நீங்க செய்யறது பாவம் இல்ல, ஆனா தேவ சித்தமும் இல்ல. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? பாவம் இல்லைன்ட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா தேவ சித்தத்துல ஓட மாட்டீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையில உங்களை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துவார். தடுத்து நிறுத்தி, இல்லப்பா இது தப்பு, நீ இதை செய்யற, இதை விட்டு என்ன பண்ணிடு, விலகும்பாரு. உங்களை விலகவும் செய்வீங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அதுல 40 நாள் ஓடிடுவீங்க, இரவும் பகலும். ஓரேபுக்கு ஓடிடுவீங்க. கர்த்தர் சொல்வார், இல்ல எங்க போனோம்? தமஸ்குவின் வழியா திருப்பி எங்க போனோம்? சிரியாவுக்கு போனோன்றாரு. திருப்பி நீங்க ஓடுவீங்க, இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் மாத்துவாரு. ஆனா இந்த 40 நாள் வேஸ்டா போச்சுல, 40 நாள் வேஸ்டா போச்சுல. அந்த முந்தின ஓட்டம் இருந்துருச்சுன்னா அந்த கதையே வேற, அந்த ஆசீர்வாதமே வேற. இப்பவும் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு, ஆனா அதுக்கு மேன்மையா இருக்காது. என்னதான் இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும், இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவனுக்கும் 12 பிரபுக்கள் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவனுக்காகவும் கர்த்தர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார், பண்ணாரா இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்று வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆபிரகாமை பதைக்கும் போது ஈசாக்கு இருந்தாரு, இஸ்மவேல் இருந்தாரு. எல்லாம் உண்மைதானே. ஆனால் ஒரு நாளும் ஈசாக்கின் சந்ததியாய் இஸ்மவேல் சந்ததி மாறவே மாறாது. அது வேற, இது வேற. பார்க்கறதுக்கு எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், பெர்ஃபெக்ட், எல்லாம் இருக்கு. முந்தின ஆண்டவர் திருப்பி கொடுத்துறாரு, எல்லாம் கரெக்ட். ஆனால் கம்யூனியன் கையில் எடுக்கிற அந்த மேன்மை, அந்த உடன்படிக்கை ஈக்குவலாக இந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாது.